ശ്ലോകം 51. അനാരോഹസ്തു പ്രാസാദോ വിപ്രാണാം മുനിസത്തമ വിപ്രശാപഭയാദ്രാജാ വിഹിതോസ്തി ന സംശയ. അനാരോഹഃ തു പ്രാസാദഃ വിപ്രാണാം മുനിസത്തമഃ വിപ്രശാപഭയാത് രാജാ വിഹിതഃ അസ്തി ന സംശയഃ. முனிகளான உங்களுக்கு மாளிகைக்கு பிரவேசனம் கிடையாது. விப்ரசாபத்தை பயந்துண்டு ராஜா இப்படி கல்பனை செஞ்சிருக்கார், ஆజ్ఞையை பிறப்பிச்சிருக்கார், ஆரையும் உள்ள கடத்தப்படாது அப்படின்னு துவாரபாலர்கள் தச்சகன் கூட வந்தவாகட்டெல்லாம் சொல்றார். ஸ்லோகம் 52. ததோஜுஸ்தானதோ விப்ரா ஃபலமூல ஜலானிஜ விப்ராசிஷச்சராஜ்ஞேத கிராஹயந்து சுரட்சகா. ததஹ ஊஜுஹ தானதஹ விப்ராஹ ஃபலமூலஜலானி ச விப்ராசிஷஹ ச விப்ர ஆசிஷஹ ச ராஜ்ஞே அத கிராஹயந்து சுரட்சகாஹ. அப்போ முனிகள் அங்க காவல் நிற்கிறவாகிட்ட சொன்னா, துவாரபாலர்களே, நாங்கள் ராஜாவுக்காக கொண்டு வந்த இந்த பழங்கள் எல்லாம் ராஜா கிட்ட கொடுத்து அனுகிரகத்தை நீங்கள் ராஜா கிட்ட இருந்து அனுகிரகம் வாங்கி எங்க கிட்ட வந்து அனுகிரகத்தை சொல்லுங்க. எங்களுக்கு தேவை இந்த பழங்கள் எல்லாம், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ராஜாவோடு முன்னால கொண்டு போய் வைக்கணும். ശ്ലോകം 53. തേ ഗത്വാ നൃപതിം പ്രോജുസ്താപസാനാഗതാഞ്ജന രാജോവാചനയധ്വം വൈ ഫലമൂലാധികം ചയത്. அங்க துவாரபாலர்கள் போயிட்டு தாபச ஜனங்கள் ராஜாவை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னா. அப்போ ராஜா சொன்னார், அவ கொண்டு வந்த அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வாங்கோம், தாம்பூலத்தெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வாங்கோம் அப்படின்னு சொன்னார் ராஜா. தே கத்வா மிருபதிம் ப்ரோஜுஹு தாபசான் ஆகதான் ஜனஹா ராஜஹ உவாஜ நயத்வம் வை ஃபலமூலாதிகம் சயத். ശ്ലോകം 54. പൃച്ഛധ്വം താപസാൻ കാര്യം പ്രാതരാഗമനം പുനഃ പ്രണാമം കഥയധ്വം മേ നാദ്യ സന്ദർശനം മമ. പൃച്ഛധ്വം താപസാൻ കാര്യം പ്രാതഃ ആഗമനം പുനഃ പ്രണാമം കഥയത് വം മേ ന അദ്യ സന്ദർശനം മമ. தாபசர்கள்கிட்ட நாளைக்கு காலையில மறுபடியும் வரத்துக்கு சொல்லுங்க, அவளை என்னோட நமஸ்காரத்தையும் தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு நீ அவளை பார்க்கறதுக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறதையும் சொல்லுங்க, அவளுக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு ராஜா சொல்றார். ஸ்லோகம் 55. தே கத்வாத சமாதாய ஃபலமூலாதிகம் சயத் ராஜ்ஞே சமர்ப்பயாமாசோர் பகுமான புரஸ்ஸரம். தே கத்வா அத சம் ஆதாய ஃபலமூலாதிகம் சயத் ராஜ்ஞே சமர்ப்பயாமாசுஹு பகுமான புரஸ்ஸரம். அவ போயிட்டு இந்த முனிகள் கொண்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பகுமானத்தோடு கூட்டிட்டு ராஜாவுக்கு முன்னால கொண்டு போய் வச்சா இந்த துவாரபாலர்கள். ஸ்லோகம் 56. கதேஷு தேஷு நாகேஷு விப்ரவேஷாவ்ருதேஷு ஜ ஃபலான்யாதாய ராஜாசௌ சஜீவானிதமப்ரவீத். கதேஷு தேஷு நாகேஷு விப்ரவேஷ ஆவ்ருதேஷு ஜ ஃபலானி ஆதாய ராஜா அசௌ சஜீவான் இதம் அப்ரவீத். முனிவேஷம் போட்டுருக்கிற அந்த நாகங்கள் எல்லாம் போனோன்னு ராஜா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மந்திரிகள் கிட்ட இப்படி சொன்னார். ஸ்லோகம் 57. சுஹ்ருதோ பட்சயந்த்வத்ய ஃபலான்யேதானி சர்வஷ
അദ്മ്യഹം ചൈകമേതദ്വൈ ഫലം വിപ്രാർപ്പിതം മഹത് സുഹൃദഃ ഭക്ഷയന്തി അദ്യ ഫലാനി ഏതാനി സർവശഃ അദ്മി അഹം ച ഏകം ഏതത് വൈ ഫലം വിപ്ര അർപ്പിതം மகது. நண்பர்களே, நீங்கள் இப்ப இந்த பழங்களெல்லாம் சாப்பிடுங்க. முனிகள் கொண்டு வந்த இந்த பெரிய பழத்திலேருந்து ஒரு பழத்தை நானும் சாப்பிடுறேன். ஸ்லோகம் 58. இத்யுக்த்வா தத்ஃபலம் தத்வா சுஹ்ருத்யச்சோத்தராசுத கரே கிருத்வா ஃபலம் பக்வம் ததார நிருபதி ஸ்வயம் इति उक्त्वा तत्फलं दत्त्वा सुहृद्भिः च उत्तरासुदः करे कृत्वा फलं पक्वं ददार நிருபதிஹி ஸ்வயம். அப்படி சொல்லிட்டு உத்தரையோட புத்திரனா இருக்கிற பரீட்சித்து கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் அங்க முனிகள் கொண்டு வந்த பழங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தார். அதுக்கப்புறமா நன்னா பழுத்த ஒரு பழத்தை எடுத்து கையில வச்சுட்டு ராஜா அதை கட் பண்ணினார். ஸ்லோகம் 59. விதாரிதம் ஃபலம் ராஜ்ஞா தத்ர கிருமிரபூதனு ச கிருஷ்ண நயனஸ்தாம்ரோ திருஷ்டோ பூபதினா ஸ்வயம். விதாரிதம் ஃபலம் ராஜ்ஞா தத்ர கிருமிஹி அபூத் அணுஹு சஹ கிருஷ்ண நயனஹ தாம்ரஹ திருஷ்டஹ பூபதினா ஸ்வயம். அந்த பழத்தை கட் பண்ணினார் ராஜா. பழத்தை கட் பண்ணினோன்னு ரொம்ப 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 கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன ஒரு புழு இருந்தது. கருத்த கண்ணும் நல்ல சகஜவேன்னு இருக்கிற கலரும் இருக்கிற அந்த புழுவை ராஜா பார்த்தார். ஸ்லோகம் 60. தம் திருஷ்ட்வா நிருபதி பிராஹா சஜீவான் விஸ்மிதானத அஸ்தமப்யேதி சவிதா விஷாதத்யனமே பயம். தம் திருஷ்ட்வா நிருபதிஹி பிராஹா சஜீவான் விஸ்மிதான் அத விஸ்மிதாஹ அத அஸ்தமப்யேதி அஸ்தம் அப்யேதி சவிதா விஷாத் அத்ய நமே பயம். அந்த புழுவை பார்த்துட்டு சின்ன கிருமியை பார்த்துட்டு ராஜா ஆச்சரியத்தோடு கூடிட்டு கூட இருக்கிறவா கிட்ட சொன்னார், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு, எனக்கு இனி இந்த தச்சகனோட விஷத்துல இனி எந்த விதமான பயமும் இல்லை. என்னோட அந்த 7 நாள் அப்படின்னு சொன்னது முடிஞ்சாச்சு, அதனால இனி மரணம் எனக்கு சம்பவிக்காது அப்படின்னு ராஜா சொன்னார். ஸ்லோகம் 61. அங்கீகரோமி தம் சாபம் கிருமிகோ மாம் தசத்வயம் ஏவமுக்த்வா ச ராஜேந்திரோ கிரீவாயாம் சந்நிவேஷயத். அங்கீகரோமி தம் சாபம் கிருமிகः மாம் தசத்வயம் ஏவம் உக்த்வா சஹ ராஜேந்திரः கிரீவாயாம் சன்னி ஆவேஷயத். அந்த முனிகுமாரனோட சாபத்தை நான் ரிசீவ் பண்றேன். என்ன ஒரு தச்சகன் கடிக்கும்னாக்குமே சொன்னது, இந்த கிருமி என்ன கடிச்சுக்கட்டும், அதுக்கு பதிலா இனி தச்சகனொന്നും வரப்போறதில்லை, அவ்வளோ சேஃப்டியாவல்லவோ நான் இருந்தது, அதனால இந்த கிருமி என்ன கடிச்சுக்கட்டும், அப்படி அந்த முனி குமாரனோட சாபம் அப்படிங்கிறது உண்மையாயிக்கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா அந்த கிருமியை தன்னோட கழுத்தில் எடுத்து வச்சிருந்தார். ஸ்லோகம் 62. அஸ்தம் யாதே திவானாதே திருதகண்டேத கீட்டக தட்சகஸ்து ததா ஜாதா காலரூபி பயானக. அஸ்தம் யாதே திவான் ஆதே திருதஹ கண்டே அத கீடகஹ தட்சகஹ து ததா ஜாதஹ காலரூபி பயானகஹ. சூரியன் அஸ்தமிக்கிற அந்த நேரத்துல கழுத்துல எடுத்து வச்ச அந்த கிருமி காலஸ்வரூபமும் பயங்கரனுமான தட்சகனாயிட்டு மாறித்து. ஸ்லோகம் 63. ராஜா சம்வேஷ்டிதஸ்தேன தஷ்டச்சாபிமஹீபதி மந்திரிணோ விஸ்மயம் பிராப்தா ருருதுர்பிருஷதுக்கிதாஹ. ராஜா சம்வேஷ்டிதஹ தேன दष्टः च अभिमहीपतिः मन्त्रिणः विस्मयं प्राप्ता रुरुदुः
വൃഷദുഃഖിതാഹ. அந்த സർപ്പം രാജാവെ ചുറ്റി വരിഞ്ഞത് എന്നിട്ട് കടിച്ചത് മന്ത്രികളെല്ലാം ആശ്ചര്യപ്പെട്ട് അതേമാതിരി അതവിടെ ദുഃഖം അനുഭവിച്ചിട്ട് നിന്ന. ശ്ലോകം 64. ഘോരരൂപമഹിം വീക്ഷ്യ ദുദ്രുവുസ്തേ ഭയാർദിത ചുക്രുഷു രക്ഷകാ സർവേ ഹാഹാകാരോ മഹാനഭൂത്. ഘോരരൂപമഹിം വീക്ഷ്യ ദുദ്രുവുഹു തേ ഭയാർദിതാഹ. ചുക്രുഷു രക്ഷകാ സർവേ ഹാഹാകാരഃ മഹാനഭൂത്. ഘോരരൂപം எடுத்துட்டு அந்த சர்ப்பத்தை பார்த்துட்டு பயந்து எல்லாரும் ஓடினா. காவல்ல நிற்கிற அந்த துவாரபாலர்கள் எல்லாம் சத்தமா பயந்து அழுதா. பெரிய அழுகை சத்தம் அங்க எல்லாம் ரொம்பி வழிஞ்சுது. ஸ்லோகம் 65. வேஷ்டிதோ போகி போகேன வினஷ்ட பகு பௌருஷ நோவாஜ நிருபதி கிஞ்சின்ன சசாலோத்தராசுத. வேஷ்டிதः भोगी भोगेन विनष्ट बहु पौरुषः न उवाच नृपतिः किञ्चित् न चचाल उत्तरासुदः. പാമ്പോട് ഒടലാല ചുറ്റപ്പെട്ട് ശക്തിയെല്ലാം ഇഴந்த പരീക്ഷിത്ത് മഹാരാജ ഒന്നും ചൊല്ലലേ. അസയ കൊടയില്ലേ, അവർക്ക് ഭയവുമില്ലേ, ഭയന്ന് നെടുങ്ങി കത്തൊന്നുമില്ലേ പരീക്ഷിത്ത് മഹാരാജ. 66. ഉത്തിതാഗ്നിശിഖാ ഘോരാ വിഷജാ തക്ഷകാനലാത് പ്രജ്വാല നൃപം ത്വാശു ഗതപ്രാണം ചകാരഃ. ഉത്തിത അഗ്നിശിഖാ ഘോരാ വിഷജാ തക്ഷക അനലാത് പ്രജ്വാല നൃപം തു ആശു ഗതപ്രാണം ചകാരഃ. விஷத்திலேந்து உண்டான கோரமான தீநாளம் தட்சகனோட முகத்திலேந்து உண்டாச்சு. அது அதிசீக்கிரமாக ஆளிக்கத்தி ராஜாவை கொன்னுது. ஸ்லோகம் 67. ஹத்வாஷு ஜீவிதம் ராஜ்ஞா தட்சகோ ககனே கத ஜகத்தக்தம் து குர்வாணம் தத்ருஷுஸ்தம் ஜனா இஹ. ஹத்வா ஆஷு ஜீவிதம் ராஜ்ஞः தட்சகः ககனே கதः ஜகத் ദഗ്ധം തു കുർവാണം ദദൃശുഹു തം ജനാ ഇഹ. ராஜாவோட ஜீவனை ஒடுக்கிட்டு தட்சகன் வானத்துல வந்தது. ஜகத்தை எல்லாம் தகிப்பிக்கிற அந்த தட்சகனை ஜனங்கள் எல்லாம் பார்த்தா. ஸ்லோகம் 68. சபபாதகத பிராணோ ராஜா தக்த இவ த்ரும சுக்ருஷுஷ்ச ஜனா சர்வே மிருதம் திருஷ்ட்வா மராதிபம். சபபாத ഗതപ്രാണഃ രാജാ ദഗ്ധ ഇവ ദ്രുമഃ ചക്രുഷുഃ ച ജനാ സർവേ മൃതം ദൃഷ്ട്വാ നരാധിപം. அந்த ராஜா பிராணன் போயிட்டு கரிஞ்ச மரம் மாதிரி கீழே விழுந்தார். ராஜா இறந்து போனதை தெரிஞ்சு ஜனங்கள் எல்லாம் சத்தமா அழுதா. அந்த ராஜாவோடு அந்த ஜீவன் இப்படி வானத்துல நல்லா ஜொலிச்சு திளங்கி நின்னுது அப்படிங்கிறதையும் நமக்கு பாகவத கதைகளில பார்க்கிறதுக்கு சாதிக்கும். இப்படி சொல்லிண்டு ஸ்ரீமத் தேவி பாகவதத்துல திதிய ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயம் முடிவடைகிறது.